ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய ஆசாரிப்பள்ளத்தில் உள்ள கண்கார்டியன் ஸ்கூல் ஆப்போசிட்டில் தான் இந்த பொருட்காட்சி போட்டிருக்காங்க. வாங்க நம்ம பொருட்காட்சி பார்க்க போகலாம். அங்கே ஒரு ஆளுக்கு என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ். நாங்கள் 3 பேர் போனோம், அதனால் 300 ரூபா ஆச்சு. உள்ளே போனீங்கன்னா அந்த ப்ளூ கலர் லைட்டு தான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் உள்ளே போகும்போது இருக்கும். நானும் அந்தால போய் நடந்துட்டு என்னெல்லாம் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் சொல்லிட்டு நாங்களும் உள்ளே போய் பார்த்தோம். உள்ளே போய் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கடல் கன்னி தான் என்ட்ரி. அவங்களையும் அந்தால் பார்க்கும்போது உண்மையிலே அவங்க மூச்சை உள்ளே வச்சுக்கிட்டு உள்ளே வந்து நம்ம சந்தோஷத்துக்காக எல்லாமே அவங்க பண்ணிவிட்டு அதில் வெளியே போய் மூச்சு விட்றது அது பார்க்குறதுக்கே உண்மையிலே நல்லா இருந்துச்சு. 2 கடல் கன்னிகள் இருந்து அப்படியே நாங்கள் 2ஐயும் பார்த்துட்டு அந்தால் நாங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போனோம். அங்கே போய் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லைட்டு மாடலில் கொடுத்துருப்பான். சரி உள்ளே போய் டச் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா உள்ளே போய் பார்க்காத அளவுக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக லைட்டு தான், அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே. இந்த ரோஸ் வந்து லைட்டில் இருக்கும், இப்போ கலர் லைட்டு அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதை அப்படியே வீடியோஸ் எடுத்துகிட்டு அந்தால உள்ளே வந்தோம். உள்ளே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு உண்மையான அருவி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். உண்மையிலே சில்லுன்னு இருந்து தண்ணி செம்ம குளிராக இருந்துச்சு. போய் குளிக்கலான்னு அவ்வளோ ஆசை. ஆனால் என்ன பண்ணுறதுக்கு, நைட் ஆகிட்டு பார்த்தீங்களா, கிட்ட போவதுக்கே முடியல, அவ்வளோத்துக்கு செம்ம குளிர். அப்படியே அதில் போய் நாங்களும் வீடியோஸ் எடுத்துகிட்டு நாங்களும் அப்படி நடக்கமாக எடுத்துகிட்டு. ஆனால் நிறைய இதில் இன்னொன்று என்ன ஹைலைட்னால், நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ஹார்ட் அண்ட் ஷேப்பில் ஃப்ளவர் மாதிரி அது, அப்புறம் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுற மாதிரி அது மாதிரி நிறைய வந்து செட்டப்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் நம்ம நாகர்கோவில் அப்படிலாம் அதில் எழுதியிருந்து. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஷோரூம் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அது பக்கத்தில் பெரிய அப்பள பானிபூரியும் இருந்துச்சு. எல்லாமே பார்த்தோம். எல்லாம் ரேட் அதிகம். சரி சும்மா போய் உள்ளே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்களும் ஃபஸ்ட்டு இந்த பைக்கு, அதுக்கப்புறம் ஃப்ரீயாக வந்து வெயிட்டு பார்க்குறது, ஃப்ரீயாக கண் செக் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய இது கொடுத்துருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கம்மல், மாலை, நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே அங்கே வச்சுருந்தான். கண்ணுக்கு இதமாக இருந்துச்சு. ரைட் சைட் பார்க்கவா லெஃப்ட் சைட் பார்க்கவா அப்படி இருந்து. இங்கே வந்து ரைட் சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பல கேம்ஸ் தான் இருந்து. அப்படியே டூப்ளிகேட் ஸ்னேக் வேறு இருந்துச்சு. பார்க்க ஒரிஜினல் போல் இருந்துச்சு. அதையும் அந்தால அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு என் ஆள் என்கிட்ட ரொம்ப நாளாக பைக்கு கேட்டான். சரி அவனுக்கு பைக் வாங்கும்னு சொல்லிட்டு நாங்களும் பைக்கு வாங்க போனோம். பைக்கையும் பார்த்துட்டு அப்புறம் சின்ன சின்ன குட்டி குட்டி வாளி, அப்புறம் தூக்கு பாத்திரம், கேஸ் அடுப்பு இதெல்லாம் இருந்துச்சு. பார்க்கவே அழகாக இருந்து. ஆனால் எல்லாமே ரேட் அதிகம், அதனால் எதுவுமே வாங்க முடியலை. அந்த மேலே நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க கைஸ். எதை வாங்குறதுக்குனே தெரில, அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஹோட்டலில் கறி வந்து தனித்தனியாக வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி இது எல்லாமே இருந்துச்சு. சின்ன சின்ன வாளிகள், அப்புறம் இந்த கப்பெல்லாம் பார்க்க உண்மையிலே சூப்பராக இருந்தானே. ஒரு கீழே விழுந்துன்னா அவ்வளோதான், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் சின்ன சின்ன கப்பு, அப்புறம் பெரிய கப்பு, அப்புறம் பீர்லாம் நம்ம ஊற்றி குடிப்போமே அந்த மாதிரி ஃபாரின் ஐட்டம் கப்பு, அப்புறம் பீர் பாட்டில், அந்த மாதிரி நிறைய குப்பி ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து 90 ரூபான்னு போட்டிருந்து. அதெல்லாம் அதையும் ஃபுல்லாக நாங்கள் பார்த்துட்டு ஃபுல்லாகவே ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்க தான் செஞ்சோம். என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்க. அப்புறம் சின்ன சின்ன ஜாடிகள், அப்புறம் பிளாஸ்டிக் பாட்டில்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஃப்ளாஸ்க்கு, அப்புறம் நம்ம ஸ்கூல் காலேஜில் கொண்டு போகிற மாதிரி பாட்டில் அதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ அதெல்லாம் பொரிச்சு வச்சுருப்பாங்களா அது, அதுக்கப்புறம் ஐஸ்லாம் பார்த்திங்கன்னா 50 ரூபா அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நேராக நிறைய ட்ரெஸ்ஸு கடைலாம் இருக்குது. அதில் ட்ரெஸ் ரேட்டு கேட்டிங்கன்னா 300 ரூபா 350 ரூபா. இந்த செருப்பெல்லாம் கேட்டிங்கன்னா அதுவும் 300 400லேருந்தே 100 ரூபா ஐட்டம் செருப்பெல்லாம் அவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்க. சரி நம்ம சும்மா வந்ததுக்கு எல்லாம் பார்ப்போம் அந்த மாதிரி நாங்களும் சும்மா சுற்றி பார்த்தோம். அப்புறம் அந்த தண்ணியில் போய் விளாடணும்னு எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. ஆனால் வந்து நாங்கள் அந்த ஆள்கிட்ட கேட்டோம். அவர் சொன்னார், இல்லைம்மா பெரியவங்கள ஆடுறது அந்த மாதிரி சிஸ்டரே சொன்னாங்க. சரி அதையும் சும்மா பார்த்துட்டு அந்தால சரி நம்ம அங்கேருந்து போயிடலாம் சொல்லிட்டு, சரி பானிபூரியாவது சாப்பிடுவோம் வந்ததுக்கு அப்படின்னு நினச்சிட்டு அந்தால பானிபூரி சாப்பிட போகலாம் சொல்லி பார்த்துட்டு, இங்கே வந்து திகழ் குகைன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு 50 ரூபா. அப்புறம் வந்து சாங் போட்டு நம்ம டான்ஸ் ஆடலாம், அதுக்கு 50 ரூபா. அதுக்கப்புறம் நம்ம வந்து வண்டி ஓட்டுற மாதிரி ஒன்று ஷோ மாதிரி வச்சுருக்காங்க, அதுக்கு 50. அப்படி வந்து 3மே தனித்தனி ரேட்டில் இருந்து. அப்புறம் அந்த கப்பல் மாதிரி உள்ள ராட்டு, அப்புறம் அந்த ராட்டு, அதுக்கப்புறம் ட்ரெயின் மாதிரி உள்ளது, அது எல்லாமே வந்து 100 ருபீஸில் இருந்தே இருக்குது. அதையும் நாங்கள் அந்தால சுற்றி பார்த்துட்டு அந்தால நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. யாரெல்லாம் போகலையே நீங்களும் மறக்காமல் போய் விசிட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.